கனடாவில் நீங்கள் இன்கம் வாங்குறீங்க. அந்த இன்கமோட ஒரு அமௌண்ட்டை ஒரு ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸே பே பண்ண வேணான்னு சொன்னால் அந்த ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்டு டிஎஃப்எஸ்ஏவா, ஆர்ஆர்எஸ்பியா இல்லை டிஎஸ்பியா? இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. ஆன்சர் தெரியாது இல்லை கொஸ்டினே புரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கனடாவில் டேக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு ஒரு சைடு புலம்பிட்டு இருந்தாலும் அதை ஓரளவுக்கு எப்படி நம்ம வைஸாக யூஸ் பண்ண முடியும், எங்கெல்லாம் டேக்ஸை சேவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற 2 அக்கௌண்ட்டை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஃப்எஸ்ஏ, பேருக்கு ஏற்ற மாதிரியே டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இன்னொரு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்எஸ்பி, ரெஜிஸ்டர்டு ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸு பிளான். ஃபஸ்ட்டு டிஎஃப்எஸ்ஏனா என்ன அப்படின்றத சொல்கிறேன். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் டேக்ஸே கட்ட வேணாம். அதுதான் அந்த டிஎஃப்எஸ்ஏ. ஐயோ இது நல்லா இருக்கு. பேசிக்காக அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்கம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்கமில் ஆல்ரெடி டேக்ஸை டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிடெக்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, இடிஎஃப் வாங்குறீங்க, ஏதோ ஒரு விதமாக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸே பே பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் டிஎஃப்எஸ்ஏ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆனுவல் இன்கம் $100,000ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 30% டேக்ஸாக போயிடுது அப்படின்னா $70,000 எனக்கு இன்கமாக வருது. அந்த $70,000 ஒரு $10,000 நான் டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டில் போடுறேன்னு வச்சுக்கலாம். ஒரு $500 எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வருது அப்படின்னா $10,500 இருக்கு இல்லையா, அந்த $500 அப்படின்றது ஒரு இன்கமாக தான் எனக்கு வரும். அது வந்து ஒரு ஏர்னிங் தான். அந்த ஏர்னிங்க்கு நம்ம டேக்ஸே பே பண்ண தேவையில்லை. அதாவது அந்த $500க்கு நம்ம டேக்ஸே பே பண்ணாமல் 10,500 நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் டிஎஃப்எஸ்ஏ. அடுத்தது இந்த ஆர்ஆர்எஸ்பி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டு, ரெஜிஸ்டர்டு ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பிளான். பேருக்கு ஏற்ற மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏதோ பண்ண போகிறாங்கப்பா அப்படின்னு தானே இருக்கு. ஆமாம், ஆனால் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆர்ஆர்எஸ்பி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டை போட்டுடலாம். எக்ஸாம்பிளுக்கு $100,000 உங்களோட இன்கம்னா $30,000 நீங்கள் ஆர்ஆர்எஸ்பியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா $70,000 தான் உங்களோட இன்கமாக அவங்க பார்ப்பாங்க. அந்த $70,000க்கு தான் டேக்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட டேக்ஸ் ப்ராக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் மீறி சம்பாதிக்கிறீங்க அப்படியா? அப்படியெல்லாம் கேட்கப்படாது. ஸோ உங்களோட டேக்ஸ் ப்ராக்கெட் ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஒரு 200,000 300,000லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ டேக்ஸு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்ஆர்எஸ்பியில் பல்காக கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட இன்கம்மை கம்மி பண்ணிப்பாங்க. அப்படி கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் டைமில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். டிஎஃப்எஸ்ஏ மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது. ஏன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் நீங்கள் இதில் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. டிஎஃப்எஸ்ஏ அப்படின்னா பிடிச்சிட்டு கொடுக்கறது, இது கொடுத்துட்டு அப்புறம் பிடிக்கிறது, எப்படினாலும் பிடிங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சப்போஸ் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா அப்போது நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களோட டேக்ஸ் ப்ராக்கெட்டோ அந்த பர்சன்டேஜுக்கு தான் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. குழப்பமாக இருக்கா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணி ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மிட் 40ஸ்லாம் ஒரு சீனியர் லெவல் பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க. $300,000 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பல்கான அமௌண்ட்டு ஆர்ஆர்எஸ்பியில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருந்து அப்போது டேக்ஸ் எல்லாமே டிடெக்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களோட டேக்ஸு கம்மி ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் உங்களோட பொசிஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக போய் சப்போஸ் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் டைமில் $100,000 பே பண்ணுற ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா அந்த $100,000க்கு எவ்வளோ டேக்ஸோ அதை தான் வந்துட்டு உங்களோட ஆர்ஆர்எஸ்பிலேருந்து பிடிப்பாங்க. $300,000 நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க மேக்ஸிமம், அதுக்கு வந்து ஒரு 50% டேக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. அதே 300,000 தான் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்போவும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆர்ஆர்எஸ்பியில் எடுக்கும் போது 50% பிடிச்சிருவாங்க. அதுக்கு பதிலாக 300,000 நீங்கள் மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணுறீங்க, அப்புறம் வயசு ஆக 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 ஒரு $100,000க்கு நீங்கள் வந்துடுறீங்க. அந்த $100,000க்கு 30% தான் டேக்ஸ் அப்படின்னா அந்த ஆர்ஆர்எஸ்பியில் 30% தான் பிடிப்பாங்க. ஸோ இதுதான் ஆர்ஆர்எஸ்பியில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் ஆகும், வேறு எதுக்குமே ஹெல்ப் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு சூட்சமம் இருக்குது. என்னென்னா ஹோம் பையர்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு இருக்குது இந்த ஆர்ஆர்எஸ்பியில். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட டவுன் பேமெண்ட்டுக்கு இந்த ஆர்ஆர்எஸ்பியிலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக அப்படி தான் யூஸ் பண்ணேன். எப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஆர்ஆர்எஸ்பியோட பெனிஃபிட் என்னென்னு பாருங்கள்.
முக்கால்வாசி கம்பெனிஸ் வந்துட்டு அந்த குரூப் ஆர்ஆர்எஸ்பி அப்படின்னு ஒரு பேரில் அவங்களும் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்கமில் ஒரு 2% கொடுக்குறேன்னா கம்பெனி ஒரு 2% கொடுக்கும். ஸோ ஃப்ரீயாக எனக்கு வந்து ஒரு 2% வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணலாம். நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வீடு வாங்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மேட்டரை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உடனே நான் வந்து ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் அவங்களும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ ஒரு 1 இயர் இப்படியே நான் பண்ணி வீடு வாங்குகிற டைமில் $25,000 நான் வந்துட்டு வித்ட்ரா பண்ணேன். 25,000 நான் பண்ணேன். ஆனால் லிமிட் வந்து $60,000 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியும் ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அண்டு நீங்கள் அந்த 60,000 நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் திருப்பி ரீபே பண்ணிடணும் வித்தின் 15 இயர்ஸ் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல். ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாக ரீபே பண்ணிடலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் 15 இயர்ஸ் அப்படின்னா அது வந்து ரீபே பண்ணுறதே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஈஸியாக போயிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஆர்ஆர்எஸ்பிக்கு நீங்கள் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இருந்துச்சு. ஸோ வீடு வாங்குறீங்களோ இல்லையோ டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டு எப்போவுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா அது டிஎஃப்எஸ்ஏல பண்ணுறீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்எஸ்பியில் ரொம்ப ஹெவியாக நான் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணேன். வீடு வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட்டும் எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆர்ஆர்எஸ்பியோட கான்ட்ரிபியூஷனை ரொம்ப கம்மியாக சுருக்கிக்கிட்டு டிஎஃப்எஸ்ஏல நான் கொஞ்சம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டில் இருந்து நான் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறது, இடிஎஃப் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற ஏற அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் நான் பண்ணுறது. இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதுதான் டிஎஃப்எஸ்ஏ அண்ட் ஆர்ஆர்எஸ்பி. நான் இப்போ ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு உங்களுக்கு இப்போ ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா இவ்வளோ நேரம் நான் பேசினது உங்களுக்கு ஒழுங்காக சேரலைன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 அக்கௌண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஃபைனான்ஷியல் பிளானுக்கு எது எப்படி எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இது தெரிஞ்சதுக்கப்புறமா அதிகமான கான்ட்ரிபியூஷன் டிஎஃப்எஸ்ஏல பண்ணுவீங்களா ஆர்ஆர்எஸ்பியில் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். சி.